இப்போ நானும் அபி எங்கே வந்திருக்கேன்னா ஜூ பீச்சுக்கு வந்திருக்கோம். அவள் ஒன்று வெக்கப்பட்டுட்டான். நிறைய பேர் வராங்க. நாங்கள் இப்போ ஜூ பீச்சுக்கு வந்திருக்கோம். வில்லை பார்லி. இன்னைக்கு கிறிஸ்மஸ்னால நிறைய கூட்டமாக இருக்கு. இருந்தாலும் ஜாலியாக இருக்கும். வந்துட்டோம். சின்ன பாப்பா விளையாடுறதெல்லாம் இருக்கு பாருங்க. சன்செட்டு ஆக போகுது. இந்த பீச்சில் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. இங்கே வர பீப்புள் நிறைய பேர் வருவாங்கள்ல. ஸோ எல்லாருக்கும் கீழே உட்காந்து ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு பாயெல்லாம் ரெண்டலாக கொடுக்குறாங்க, ரெண்டலுக்கு. ஸோ நம்மளும் ஃபேமிலியோடு வந்தால் இதே மாதிரி பாய் எடுத்து கீழே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். நமக்கு எப்போ வீட்டுக்கு போகணுமோ அப்போ போய்க்கலாம். அது வரைக்கும் இங்கே இருக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்குது. பட் இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இங்கே நான் வந்து ஆல்ரெடி வந்திருக்கேன். இது வந்து செகண்ட் டைம் நான் வந்திருக்கேன். பட் நல்லா இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் தான். ஆனால் அவ்வளோவா க்ரௌட் இல்லை. ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குது. பட் சூப்பராக இருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. நிறைய பேர் இருக்காங்க. நம்மளும் பாய் வாங்கணும் ரெண்டலுக்கு. பட் என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் வராங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா நம்மளும் பாய் வாங்குவோம். இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் பீச்சுக்கு வெளியூர் அவுட்டிங் போகும்போது இது மாதிரி எல்லாம் அந்த பீச்சில் ரெண்டலுக்கு பாய் எல்லாம் கொடுத்துருக்காங்களா? அப்படி நீங்கள் உங்களுக்கு அப்படி அந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். பஞ்சு மிட்டாய் வருது. பீச்சுனால அது எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பட் பஞ்சு மிட்டாய் வந்து எல்லா இடத்துலையும் விற்கிறாங்க. இங்கே ஒரு டாக் போகுது பாருங்க. வா, க்யூட்டாக இருக்குல்ல? अभी कितना है? हाँ हाँ पंज मिठाई 20 रुपीस. नहीं 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 खाली एक ही है बस. नहीं नहीं एक ही. அவரும் கேட்டாரு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இது அப்படியே விட்டா காத்துல பறந்துரு. போதுமா? பஞ்சு மிட்டாய் சலக்கட்டி. காத்துல பறந்துன்னா அவ்வளோதான். காத்துல அப்படியே சுருங்குது. அது காக்கா எடு. பஞ்சு மிட்டாய் வாங்கினது நான், பாதி புடுங்கி திங்கிறது அபி. சாப்பிட ஒண்ணு இல்ல. ஒட்டுது, காத்துல பறக்குது. சை, பாதி முடியெல்லாம் வயல. கோவில் திருவிழால நம்ம பாக்குற காத்தாடி. யாரெல்லாம் இந்த மாதிரி காத்தாடி விட்டுருக்கீங்க? ஏ சூப்பரா இருக்குல்ல? நீங்க எப்படி இருக்கீங்க? பாய் மேல செருப்பு.
பாயிண்ட் பார்க்கும்போது எனக்கு ஊரில் நாகர்கோவிலில் மண்டைக்காடு பீச் மாதிரி ஃபீல் இருக்கு. இது என்ன கேம் வச்சுருக்காங்க? ஓ, ரிங் வந்து நம்ம அதில் இருக்கிற இதில் இந்த கேம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஸோ எல்லா திருவிழா இதுலேயும் இருக்கும். இந்த ரிங்கை வந்து அதில் இருக்கிற திங்ஸ்க்கு மேலே போட்டால் அந்த திங்ஸ் நமக்கு ஜஸ்ட் நம்மளும் ட்ரை பண்ணலாமா? ஓகே, நம்மளும் வாங்கியாச்சு. இப்போ ரிங் போடுவோம். எதில் வேணாலும் போடலாமா? சேம் தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ட்ரை பண்ணுவோமா? ஒன்று கூட விழலையே. விழுந்துட்டு அது नहीं है ना, क्यों उसका अंदर उसका बराबर आने का போடா. என்னத்தடா விளையாட்டு, ஒன்று கூட விழ மாட்டேங்குது. ஓகே, ஒரு பிஸ்கட், தூத் பிஸ்கட் வந்து வின் பண்ண. மஸ்கா சஸ்கா ட்ரை பண்ணுவோமா? 10 ரூபா பிஸ்கட்டை 20 rupees கொடுத்து வாங்குற ஒரே ஆளு நம்ம தான். லாஸ்ட் ஒன், ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோம். போடா, ஒரே ஒரு பிஸ்கட். சரி, சரி, நம்ம ஒரே ஒரு பிஸ்கட் மட்டும் வின் பண்ணியிருக்கோம். 20 rupeesக்கு ஃபேமிலி என்ஜாய். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஹாய், ஹாப்பி கிறிஸ்மஸ். இங்க வா, ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லு. சொல்லு ஹாப்பி கிறிஸ்மஸ். என்ன சொல்லு என்ன நல்லா இருக்கா? இங்க ஒருத்தங்க 2-3 பசங்க ரொம்பவே சூப்பரா இந்த மண்ணில் ட்ரா பண்ணியிருக்காங்க. அது ஹார்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் அதே மாதிரி கேம் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, குட்டி குட்டியாட்ட கேம். இது ஹார்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரா பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹார்ட் full hot. எப்படி இருக்கு? ஹாட் நல்லா இருக்கா? உள்ள என்ன போட்டிருக்காங்க? ஓகே, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். ரொம்ப டைம் ஆச்சு. இதுக்கு மேலே இங்கே உட்கார முடியாது. உட்காரலாம் எவ்வளோ நேரம் ஆனாலும், பட் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். ரொம்ப டைம் ஆயிட்டுல்ல.
நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ்.